இவங்க வளர்ப்பு சரியில்லையே, எப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க. அப்படி ஒரு விருப்பம் இல்லாத பொண்ணை தொடர்றது உங்க அம்மாவை தொடர மாதிரி எல்லா தாயும் ஒரு நாள் சொல்லி பாருங்க. ஃப்ரெண்ட்லி பேரண்டிங்கை குற்றம் சொல்லும் பெரியோர்கள் வெர்சஸ் 2K பெற்றோர்கள். அப்பா லூசாடா. டச் பேட் டச் சொன்னதே புரியாதுன்னு சொல்றீங்க. நோ டச் அதை எப்படி புரிஞ்சு எடுத்துக்கும்? ஸ்கூல்ல எங்க அம்மா குன்றுவாங்கடா. பக்கத்துல பசங்களோட உட்கார்ந்து இருக்கு. நோ டச் நோ டச் அப்படி போணுமா? அப்படி இல்ல, அப்படி இல்ல. பொதுப்படையா நோட்ல பொண்ணு அடக்கமா மண்டைய உடைச்சிருவேன். அந்த காலத்தில் வந்து காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, ஊத்தாப்பம் அது போல தான். இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்விட்சு, பர்கரு. உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை முன்னிட்டு ஒரு டே கேர்ல இன்னைக்கு விட்டீங்க. அதே தெய்வமே, நீ ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டா எனக்கு இந்த தலைவலியே இல்லடா. உங்க பையன் வளர்ந்து பொருளாதார தண்ணீரை அடைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க போய் ஓல்டேஜ் ஹோம்ல இருந்துக்கீங்க, இல்ல அனாதாசிரமத்துல இருந்துங்க, நான் வேணா பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றத நீங்க ஏத்துப்பீங்களா? சார் நாங்க ஹலோ, ஆமா நான் குரு பேசுறேன். வணக்கம் சார். என் பேரு முத்துலட்சுமி. பெரிய படிப்பெல்லாம் ஒண்ணும் படிக்கல. பிள்ளைங்களுக்கு நான் வந்து நல்ல மரியாதையை கற்றுக் கொடுத்து வளர்த்துருக்கேன் சார். இதுதான் சுகமா, கடவுளின் வரமா? அப்ப இவங்களுக்கு எல்லாம் மரியாதை தெரியலங்கிறீங்க. எல்லாருமே இப்ப இருக்கிறவங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் கால் மேல கால் போட்டு தான் உட்காந்துருக்காங்க சார். மாமா வந்திருக்காங்க, போய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேளுப்போ. எப்படி நல்லா இருக்கீங்க? முறை தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் எவ்வளவு முக்கியம், அந்த ரிலேஷன்ஷிப் இதோட வேல்யூ சொல்லி கொடுத்துரு. பேரண்டிங்ல எதுவுமே சொல்லி தரல சார். சும்மா படிக்கணும், மார்க் எடுக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஒரு என்டர்டைன்மெண்டே இருக்காது, எதுவுமே இருக்காது, போர். அந்த காலத்துல வெயில்ல போவோம், கரையல் ஆயிடும். வெயில்ல போனா கருப்பாதான் ஆகும். மகனோட மகள் இடம் பிடிக்கும் போது அவங்க வந்து கூகுள்ல தேடுறாங்க, குழந்தையின் நடத்தை சமாளிப்பது எப்படி. சின்ன சின்ன வேலை கூட இந்த காலத்துல என்ன பண்றாங்க, அடுத்தவங்களை எதிர்பார்க்கறாங்க. அம்மா சைட்டும் அப்பா சைட்டும். அம்மாக்கு ஒரு ஒத்தாசையா இருக்கும், ஒரு ஊழமான ஒரு வேலையை பத்தி பார்ப்போம். இந்த காலத்துல தட்டு கூட கழுவி வச்சுக்கிறது இல்ல, சாப்பிட்டுட்டு அந்த தட்டை கழுவி போடுறது இல்ல, எச்சையோடு அப்படியே போட்டுறாங்க. அது குழந்தைய கட்டுப்படுத்தணும் சொல்றீங்களா? ஏன் எங்க குழந்தைய நான் கட்டுப்படுத்தணும்? வயசுல இருக்கும்போது நீ எல்லா சேட்டையும் பண்ணிட்டு என்ன போட்டு அதை பண்ணாத இதை பண்ணாத அடிச்சடிச்சு வளர்த்துருக்க. நான் பண்ண தப்பெல்லாம் நீ பண்ண கூடாதுன்னு ஒரு பொண்ணு பையன் எங்க வீட்டுல பார்ஷாலிட்டி பார்ப்பாங்க. சோ பொண்ணு பையன் அந்த பார்ஷாலிட்டி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி என் பசங்களுக்கு வளர்த்துருக்கேன் சார். பசங்களுக்கு சமைக்க கத்து கொடுத்துருக்கேன் சார். நானு என் பசங்க நல்லா சமைப்பாங்க. சாப்பிடுறத விட சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்ப நான்வெஜ் எடுத்தாங்கன்னா இந்த மட்டன், ஃபிஷ், சிக்கன் வரும்போது ஒரு 4 துண்டு எக்ஸ்ட்ரா தான் போகும். அது வளர்ற பையன் அப்பாவை வாடா போடான்னு பேசுறது, அம்மாவை வாடி, இதை நான் கண்ணால பாத்திருக்கேன். என் பையங்களை எடுத்து நான் கூப்பிட மாட்டேன், நான் உன்னையவே கூப்பிட மாட்டேன், உனக்கு நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். முறை எப்படி என்ன ரஞ்சிதமே ரஞ்சிதமே உடத்த கழிச்சு கொஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு பாட வச்சு குழந்தைங்கள இது ரீல் எடுத்து இன்ஸ்டாவில போட்டு யூடியூப்ல போட்டு என்ன எழவியாது பணம் சம்பாதிக்கிறாங்க இவங்க. இந்த தொழில் தான் இப்ப சொல்றாங்க இவங்க எல்லாம் யங் ஸ்டேஜ் எல்லாம். பொறதேசி பொண்ணோட லூசு பையில மொறமட்ட அறிவியல உனக்கு எத்தனை வாட்டி சொல்ற. சம்மருக்கு உங்களுடைய பிளான் என்ன? அவங்க கிட்டயே நான் இது வரைக்கும் சொல்லல. நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து. ஆமா. அண்ட் செகண்ட் ஆப்ஷனும் இருக்கு. சப்போஸ் அது முடியல அப்படின்னா துபாய். என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல. கோடைக்கு எங்க போலான்னு பிளான் வச்சிருக்கீங்க? எனக்கு நார்வே போகணும் சார். நார்வேவா? அந்த
நார்தர்ன் லைட்ஸ்லாம் பார்க்கணும்னு ஆசை சார். இன்னும் அவர்கிட்ட நான் சொல்லலை, ஏதோ இப்போதான் சொல்கிறேன். எங்க இருக்குன்னு தெரியுமா? நம்பிக்கை எல்லாத்துக்குமே சிரிப்பு தான். ஆனா தம்பி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். மறுபடியும் வந்து மணாலி சார், காஷ்மீர் போறோம். அங்க ஒரு வாரம். எப்ப டேய் சும்மாறா, டேய் சும்மாறா. சார் இன்டர்நேஷனல் ட்ரிப் போனால் தான் சார் ஹனிமூன் போன கணக்காகும். ஏழை முடிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டோம், அதனால இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நாங்கள் பாரிஸ் போகலான்னு பிளான்ல இருக்கு. இப்போதான் சொல்கிறேன். இந்த மந்த் ஆக்சுவலி எங்களுக்கு ஆனிவர்சரி மந்த், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. சார் அவர்கிட்ட இன்னும் சொல்ல, லடாக் போகணுன்ட்டு. லடாக்கா? நல்ல கிளைமேட் தான். ஓகே, என்னப்பா ரியாக்ஷன்? நார்வே, அப்புறம் அந்த பாரிஸு, அந்த மாதிரி போகிற இடத்துக்கு நம்ம ஒன்றும் அம்பானி பசங்களும் இல்லை, பில்கேட்ஸ் பேரனும் கிடையாது சார். இருக்க சோலி முடிச்சு. எவ்வளோ ஆச்சு கோவாக்கு பட்ஜெட்? சார் 3 lakhs கிட்ட. 3 லட்சமா? கோவாக்காமா? எதுலமா போனீங்க? ஃப்ளைட்ல தான் சார். தங்கன்னா ஹோட்டல் தான் தங்குவாங்களாம் சார். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். வந்து காஷ்மீர் இல்லைன்னா அசர்பைஜான் போகணுன்னு அவருக்கு அது ரிலேட்டட் நிறைய ரீல்ஸ் ஷேர் பண்ணுவேன். ஆனால் அது ஓப்பன் கூட பண்ண மாட்டாரு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? எங்கம்மா இருக்கு அசர்பைஜான்? எனக்கும் ஐடியா இல்லை. ஆனால் லைக் ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. பிளான் பண்ணீங்க, எங்கெல்லாம் போயிருக்கீங்க? எங்கேயும் இல்லை சார். இவங்கெல்லாம் அனிமூன் சொல்றாங்க. நான் அந்த மூணு தான் பார்த்துருக்கேன். சரிங்களா? டோன்ட் ப்ளே வித் கேர்ள்ஸ் எமோஷன்ஸ். யா சீரியஸ்லி வாட் இஸ் தாய்லாந்து தானே போகணும். எங்கள் அம்மாவோட ஊர் வந்து கேரளா தான். அதான் என்னோட தாய்லாந்து. வா கேரளாக்கு போகலாம். கல்யாணம் வருது அடுத்த தடவை டூர்னு சொன்னோட உங்களுக்கு எதை பார்த்தா பயம் வருது? அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் சார் இருக்குது. பரதேசி பொண்ணோட லூசு பையிலே மொறமட்ட அறிவில உனக்கு. செருப்புக்காகவே பயங்கரமா செலவு பண்ணுவாங்க சார். இந்த ஷோக்கு வரன்னு சொல்லி புது செருப்பு வாங்கி போட்டு வந்திருக்காங்க. அதுக்காக வந்து என்ன ஒரு வாரம் அலைய விட்டு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க இந்த மாதிரிலாம் இல்லை சார். இல்லை, அவன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா மாதிரி பேசுறான் சார். இங்க அவன் நடிக்கிறான் ஆக்ஷன். வெளியே தாண்டா நீ அலிபாய், எனக்கு நீ எலிடா எலி, மிதிச்ச கொன்னு என்ன எழவே அது. என்னப்பா ஜாலியா இருக்க. ட்ரிப்புன்னு சொன்னாலே என் காதுல வந்து வா சண்டை போடலாம் அப்படின்னு தான் சார் விழும். ட்ரிப்புன்னு சொன்னா வா சண்டை போடலாம். சண்டை போடலாம். ஏன்னா நைட்டு சாயந்தரம் 7 மணிக்கு ஷாப்பிங் போலாமான்னு சொன்னேன் சார். -2 டிகிரி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. படாருன்னு கிளம்பிட்டாங்க சார் ஷாப்பிங்னு ஒன்று. அதுவும் என்ன தெரியுமா, எல்லா கடைக்கும் போகிறோம். ஒரு மணி நேரமாக சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காத. நான் கொஞ்சம் ரக்கடான ஆளு. போய் நம்ம உள்ள விட்டோம் போற அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாங்க சார். அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு சார் இவ்வளவு கூட்டம் போறதுக்கு. சார் ஒரு எக்ஸைட்மென்ட் தான் சார். அதே மாதிரி சார் இன்னொரு விஷயம், எது கை கொடுத்துப்பா? இல்ல சார் இருக்கு, என்ன கொடுக்க போறீங்க? அவங்க ஃப்ரீயா போயிட்டு வரலாம். 4 nights 5 days துபாய். துபாய். ஓ, எங்க அப்பா வந்து பொம்பளை பிள்ளைய பிறக்க கூடாது அப்படின்னு சாமி கும்பிட்டாங்க. ஆனா பொம்பளை பிள்ளையா நான் வந்து பிறந்துட்டேன். யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எங்க அப்பா தான் மிஸ் ரொம்ப பிடிக்கும். இல்ல வேற யாருக்காவது தத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீ ஃபில்டர் காபி போட்டா மகா கேவலமா இருக்கும். எங்க ஆத்த வேற வழி இல்லாம குடிச்சிட்டு இருக்கா, அதனால சாதா காப்பியே போட்டுரு. நான் உழைச்சேன், நீங்க என் காசுல தூக்கி போட்டீங்கன்னு சொல்லி 1 லட்சம் சேர்த்து வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்துட்டானா ராசா கூடவே வரும், சாவி எடுத்து கொடுக்கும், கூட ஃப்ரெண்டா இருக்கும், பேசிக்கிட்டே வரும். வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் அப்படி நடக்குது அப்படின்னா ஒரு
ஒரு 20-30 பீப்புள்ஸ் கூட நாங்கள் வெளியே ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம் அவங்களுக்கு லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லுவோம். குழம்பு அதுக்கப்புறம் தான் சாம்பார். கறி குழம்பா? சைவமுங்க. சைவமா? ஆமாங்க, நம்ம வீட்டுல விசேஷம்னாலே சைவம் தாங்க. ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. முடியாது நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நானே செஞ்சு கொடுத்துட்றேன். ஸோ அது வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும். எப்படி இவ்வளோ பேருக்கு ஒரு ஆளாக செய்கிறாங்க, 30 பேருக்கு ஒத்தாளான்னு செய்வாங்க சார். என்ன இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கீங்க? ஏன்டா சமைச்சு முடிக்க வேணாமா? என்னம்மா சமைக்கிறது? எங்க ஆயா வந்து ஒரு வாட்டி அவங்களுக்கும் அவங்க பையனுக்கும் ஏதோ சண்டை. ஸோ எங்க மாமா வந்து கோச்சிட்டு he attempted. நீங்களும் சூசைலாம் பண்ணிக்காதீங்க, உங்க அம்மா இருந்திருந்தா அதை விரும்ப மாட்டாங்க. மேலே ஏறி கழட்டி அவரை தூக்கி தோல்ல போட்டு ஆட்டோ பிடிச்சி ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி அவரை காப்பாத்துனாங்க. ஐயோ, இது ஓஜிங்க. அது எப்படிங்க ஒத்தாளா நின்று ஆளை தோல்ல தூக்கி போட்டு எப்படி காப்பாத்துறீங்க? பதட்டமா இல்லையா? கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட தைரியம் தான். அதுலயும் வைராகியமா செய்யாத வேலைனே இல்ல. யாரு, என் ஸ்டேட்டஸ் என்ன, என் லெவல் என்னன்னு உனக்கு காட்டணும். களை எடுக்கிறது, விறகு பொறுக்கிறது, மாவாட்டி விற்கிறது, போர்வை விற்கிறது, என்ன சீசனல் வேல்யூ. பருத்திப்பால் வீடு வீடா போய் விற்பாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு சிறுக சிறுக சேர்த்து வச்சு 3 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. 800 ரூபாய் தருவீங்களா? எத்தனை தடவை கேட்டாலும் 2000 குறைஞ்சு வராது. என் பேட்டி நாளைக்கு ஊருக்கு போறேன். பேத்திகளுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப வரையும். இந்த ஷோக்கு வரதுக்கு முந்தின நாள் வரையும் வேலைக்கு போனாங்க. ஏன் சார் அழுகுறீங்க? போஸ்ட் ஆபீஸ்ல 1 லட்சம் போட்டு வச்சிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா வந்து நீங்க யாரும் செலவு பண்ணி நான் போனேன்னு இருக்க கூடாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வைராகியமா நான் உழைச்சேன், நீங்க என் காசுல தூக்கி போட்டீங்கன்னு சொல்லி 1 லட்சம் சேர்த்து வச்சிருக்காங்க. செஞ்சு நான் செஞ்சு 3 பிள்ளைகளுக்குள்ள வாதாட்ட வருங்கல்ல சார். அட போட்டி போட்டு செஞ்சுட்டு போட்டு சந்தோஷமா? அதெல்லாம் வேணாம், நமக்கு நம்ம காசு தான் நம்ம மேல விழுகணும். உழைச்சவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்கங்கிறது உண்மைதான். ஆனா இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. நம்ம ஒரு வார்த்தை சொல்லி இருங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே? இது ஒரு நல்ல கேள்வி சார். அப்படிதான் சார் இழுத்து பிடிச்சி உட்கார வைப்பேன். 10 நாளைக்கு அப்புறம் மைண்ட் என்ன நினைக்கும் தெரியாது. ஒரு போன் வச்சிருக்காங்க, அந்த கீபேட் போன். அதுல ஒருத்தவங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன இருக்கும்? நாகம்மான்னு ஒருத்தவங்க போன் பண்ணுவாங்க சார். அந்த போன் வந்தா போதும் சிட்டா பறந்துருவாங்க. கேட்டா இருக்கிற வரைக்கும் உழைச்சிட்டு போறேன். அவங்க சுறுசுறுப்பா இருந்தாங்கன்றதுக்காக நாங்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா சார்? அப்படி வீட்டுல நீங்க அப்படி என்ன அரும்பெரும் வேலைகள் பாக்குறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன் சார், அப்படி ஜாலியா படுத்துட்டே இருப்பேன். உங்க காலத்துல டிஜிட்டல்லாம் இல்ல சார். நாங்க இப்ப டிஜிட்டல்லாம் யூஸ் பண்றோம், அதுலயே டயர்ட் ஆயிருது. படுத்துட்டு போன் பார்த்துட்டே இருப்பேன். ரீல்ஸ் அதிகமா பார்ப்பேன் சார். சார்ஜ பக்கத்துலயே மாட்டிட்டு இப்படி பார்த்துட்டு. இதெல்லாம் ஒரு பெருமையா? நீங்க இருந்த சுறுசுறுப்புக்கு நான் ஏன் இருக்கணும்னு கேக்குறாங்க. கூட்டாளி 8 மணி வரைக்கும் தூங்கணும்னு நினைச்சா எப்படி ஆகுறது? 9 மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை எந்திரிச்சா வீடு விளங்குமா? மூதேவி நடு வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு டண்டக்கறன்னு ஆடும். அவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு செய்யற வேலையை நான் 8 மணிக்கு எந்திரிச்சு 12 மணிக்குள்ள முடிக்க தான் போறேன். 9 மணி என்ன 9 மணி விட்டா நான் இல்லைன்னா அப்ப 10 மணி 11 மணிக்கு போகும் போல. விடியால எந்திரிச்சு பொம்பளை எந்திரிச்சு என்ன செய்யணும்? வாச தொளிச்சு வாச கூட்டி கோலம் போட்டுட்டு வீட்டுல வந்து ஒலை வச்சு சோறாக்கணும். போடலன்னு வச்சுக்கோங்களேன், நீ எல்லாம் பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அதுவா இதுவான்னு கேட்டு ஒரு வரையறையா அடுக்கிடுறாங்க. எனக்கு தெரியும்னா, சின்ன வயசுல இருந்தே வெள்ளை பேப்பர் பார்க்கும்போதெல்லாம் கை பரப்பறாங்க. அப்படியே கற்பனை ஊத்தா வரும். பழையமா நடக்க போகுது. 9 மணிக்கு போட்டா 9 மணிக்கு கோலம் போறதுல என்ன இருக்குமா? ஸ்ரீதேவி எல்லாம் போன பட்டு மூதேவியை கூட்டி அந்த வீட்டுல உட்கார வைப்பாங்க. 2 பிள்ளைங்க இல்ல சார். நைட் 11 o'clock தான் அவங்க வருவாங்க. ஷிஃப்ட் முடிச்சிட்டு 11 or 12 தான் வருவாங்க. மணி 10:30 ஆபீஸ்க்கு ஒரு நேரம் அது. கரெக்டான ஆபீஸ்னா கரெக்ட் டைம் வரலாம். இது திட்டுக்கோட்ட ஆபீஸ். 12 o'clock வந்ததுக்கு அப்புறம் மார்னிங் நான் அகைன் வந்து 6:30 ஸ்கூல் இருந்தா 6:30க்கு எந்திரிப்பேன். ஸ்கூல் இல்லனா 8 o'clock தான் எந்திரிப்பேன்.